அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு வைக்கிறனால காலை நேரத்தில் உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. நீங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொடுத்துருவோன்னா இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வெறும் அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடுத்துட்டா போதும். அந்த அன்றைக்கி நீங்கள் சமைக்கிற வேலையாக இருக்குது, நம்ம ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் தக்காளி நீங்கள் வந்து நிறைய வச்சுருக்கீங்கன்னா அது வந்து கெட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இது தொக்காவோ இல்லைன்னா ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. சிப்ஸோ அப்பளமோ வச்சு கூட வச்சு சாப்பிட்டா போதும். நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டா ரொம்ப ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. வெல்கம் டு இன்று என்ன சமையல். வாங்க எப்படி சமைக்கிறேன்னு காமிக்கிறேன். இன்றைக்கி நான் மார்க்கெட் போயிருக்கும்போது தக்காளி பழம் ரொம்ப சீப்பாகவே வச்சுருந்தாங்க. 1 கிலோ தக்காளி பழம் பார்த்திங்கன்னா 50 சென்ட் தான். அதனால் நான் $1 கொடுத்து 2 கிலோ தக்காளி பழம் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்ல பழுத்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, தக்காளி தொக்கு தான் நான் செஞ்சதே இல்லை, இப்போ செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ரொம்ப உதவியாக இருக்குன்னு நினச்சிட்டு தக்காளி பழம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தக்காளி பழத்தை எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கங்க. சூடு பண்ண அப்புறமா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்த அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொன்னேறத்துக்கு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இதுக்கு தேவையான பொருள் மறுபடியும் போட்டுக்கலாம். காஞ்ச வத்தல் வந்து ஒரு 5 வத்தல் சின்ன சின்னதாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும் வாசமாக. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா தக்காளி பழத்தை இதோட அப்படியே சேர்த்துருங்க. இதில் நம்ம வந்து புளி சேர்க்க போகிறதில்ல, உங்களுக்கு லாஸ்ட்டில் என்ன சேர்க்குறேன்னு காமிக்கிறேன். இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரட்டும். மசிக்கிறதுக்கு வேண்டி தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்தப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துறப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். அப்படியே நம்ம திறந்தே வச்சிடலாம், மூடாதீங்க. அப்போ தான் இதோட தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி சூப்பராக வரும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இது நல்லா வேகட்டும். வேகத்துக்கு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது எங்கள் வீட்டு கீழே நல்லா சூப்பராக பூலாம் பூத்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே சும்மா வீடியோவில் கேட்சப் பண்ணியிருக்கும் போது அந்த பசங்க எல்லோரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த பசங்களாம் சேர்ந்து விளையாடுறது பார்த்ததுலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வேக வச்சது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா காயெல்லாம் நல்லா வெந்து தக்காளி பழம் நல்லா கம்மியாக ஆயிடுச்சு, நல்லா மசிஞ்சு வந்துட்டு இதுக்கு இந்த டைமில் நம்ம மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோடைய அளவுக்கு நான் கரெக்டாக இது சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா வடையெல்லாம் போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம வற்றிக்கலாம். வற்ற வச்சோம்னா கொஞ்சம் எண்ணெய் கக்கி வரும். அந்த டைமில் தான் நம்ம அடுப்பு ஸ்டாப் பண்ணணும். இப்போ இது சேர்த்துக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கடைசியாக ஒன்று சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒயிட் வெனிகர் தான் சேர்க்க போகிறேன். உங்கள் வீட்டில் என்ன வெனிகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெனிகர் வேணான்னு சொன்னால் நீங்கள் வந்து புளி கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து புளி எடுத்து நல்லா கட்டியாக புளிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த வெனிகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெனிகரை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெனிகரை சேர்த்தோன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் இந்த தொக்கில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது எல்லாமே மசாலாவில் பிடிச்சிக்கிடும். நீங்கள் இப்படி வெனிகர் சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, வெளியும் வச்சுக்கலாம். இப்படி வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நிறமும் எதுவும் மாறாது. வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக எண்ணெய் கக்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நான் வந்து அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு பாட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் டேபிள் மேலே கூட வச்சுக்கோங்க. இப்போ நான் இது தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சத்தில் நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வருதுன்னு. இதில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நிறமாகவும் நல்லா கலராகவும் இருக்கும். நீங்கள் காலையில் பிள்ளைகள் லஞ்சு கேட்டுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சமாக 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏதாச்சும் ஃப்ரை பண்ணி பொரியல் வச்சு கொடுத்து விடுங்க. இல்லைன்னா அப்பளம் கூட நீங்கள் பொரித்து வச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைஸ் மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்.
நம்ம சில்லி பவுடர் நல்லா கலராக சேர்த்ததுனால கலராக இருக்குது. உரப்புலாம் கரெக்டாக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு முடிச்சுட்டு உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கணும். பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டோம். முதல் முறை நம்ம சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.